பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் சுபீர் நம்முடன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். ரஜினிகாந்தோடைய 173வது திரைப்படம் கமலஹாசன் கம்பெனி ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் வந்து தயாரிக்கிறது, ரஜினி நடிக்கிறது அப்படின்னு ஒரு பெரிய பிரம்மாண்ட எதிர்பார்ப்பு இப்படிலாம் போயிட்டு இருந்தப்போ சுந்தர்சி டைரக்ஷன் சொல்லி கொஞ்சம் ஹைப்பை க்ரியேட் பண்ணி கடைசியில் சுந்தர்சி இல்லை நான் பண்ணலைங்கன்னா அவராக விலகி ஓடுறேன்னு போய் இப்போ படத்துக்கு யாருங்க இயக்குனர்னு ஒரு பெரிய தேடுதல் படலம் நடந்து கடைசியாக சிவி சக்கரவர்த்தி டான் திரைப்படம் எடுத்தவர் இவர் தான் ரஜினி திரைப்படத்தை இயக்கப் போகிறார் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்கு முன்னாடி நிறைய இயக்குனர் லிஸ்ட்டு வாரத்தில் 4 நாள் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு வழியாக முடிவு பண்ணிட்டாங்க. இந்த காம்பினேஷன் எப்படி இருக்கும்? ஆனால் மியூசிக் டைரக்டர் அதே அனிருத் அப்படின்ட்டாங்க. படம் வெளியீடு வந்து 2027 அடுத்த ஆண்டு அப்படின்ட்டாங்க. எப்படி இந்த சிவி சக்கரவர்த்தி ரஜினி படத்தில் கமிட் ஆனார்? முதல்ல அந்த ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி ரூபாய்க்கு மேலே கடன் இருக்குது. தக் லைஃப் படத்தை ஒரு படத்தை சினிமா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு படம் எடுத்து லாஸில் இருக்குது, கடனில் இருக்குன்னா இமீடியட்டாக இன்னொரு படத்தை ஆரம்பிக்கிறப்ப அந்த கடன்காரர்களுக்கு வந்து நெருக்கிறத குறைச்சிக்குவாங்க, வட்டியும் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கிடுவாங்க. ஏன்னா அடுத்த படம் இருக்குது, அதில் நம்ம காம்பன்சேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஓடும். கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் இமீடியட்டாக ஒரு படம் பண்ணணும்னு முயற்சி பண்ணுறாரு. ரஜினி கமல் சேர்ந்து பண்ணுவோம், பெரிய ப்ராஜெக்டாக இருக்கும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கு சரியாக டேரக்டர் செட் ஆகலாம். அந்த ப்ராஜெக்ட் அப்படி ட்ராப் பண்ணிட்டு சுந்தர்சி டைரக்ஷனில் ஒரு படம் ரஜினிகாந்த் மட்டும் வச்சு பண்ணுவோம், அதில் கமல்ஹாசன் கேமியோ பண்ணுறாரு. இதுதான் அவங்களுடைய பிளான். அப்போ முதல்ல சுந்தர்சியை வந்து கமல் தரப்புல இருந்து தான் கூட்டு போகிறாங்க. கூட்டு போகிறப்ப ரஜினி தயங்குறாரு. ஓல்டு டைரக்டராக இருக்கிறாரு, நம்ம யங்ஸ்டர்ஸ் கூட வந்துட்டோம், நம்ம தாண்டி வந்து புது புது பசங்களோட பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு வருஷம் பின்னாடி போய் சுந்தர்சி கூட பண்ணுமா வேணாமான்னு ஒரு ஆஃப் மைண்ட்லேயே சொல்கிறாரு. அதுக்காக உடனே இல்லை சார் பண்ணுவார், இப்போ ஆல்ரெடி ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி அவரை சொல்லி கன்வின்ஸ் பண்ணி சுந்தர்சி, ரஜினி, கமல் 3 பேரும் நிற்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோவை போட்டு இந்த படம் ஆரம்பிச்சிட்டோங்கிறது கடன்காரனுக்கு ஒரு செய்தி சொல்கிறாங்க. நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம், ப்ராசஸ் போயிட்டுருக்கு, உங்கள் காசு வந்துடும், பயப்படாதீங்க அப்படின்னு. உடனே சுந்தர்சிக்கு ஈசிஆரில் இருக்கக்கூடிய ஐடியல் பீச்சில் ஒரு ரூமை போட்டு கொடுத்து ஸ்டோரி டிஸ்கஷன்லாம் போச்சு. இவர் ஒரு லைன் சொல்கிறாரு, அதை டெவலப் பண்ணிட்டு வாங்கன்றாங்க. டெவலப் பண்ணிட்டு போகிறாரு. அந்த கதை ரஜினிக்கு பிடிக்கும். 2வது கதை இப்படி 3 கதை மாறி மாறி போகிறப்ப ஆரம்பத்தில் இருந்தே ரஜினி வந்து தன்னை வந்து ஓல்டு டைரக்டர் அப்டேட் ஆகுங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து சுந்தர்சிக்கு வந்துருச்சு. ரஜினிக்கு அந்த மாதிரியான ஒரு சின்ன ஒரு கிளாஸ் போய்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த ப்ராஜெக்டில் வந்து சுந்தர்சி வேணாங்கிற மாதிரி முடிவு பண்ணலான்னு வர்றப்ப தான் சுந்தர்சி என்ன பண்ணுறாரு, வேண்டாம் அவங்களாம் நீக்கினாங்கன்னா அது ஒரு பெரிய இதாயிரும், நம்மளே நீ விளையிக்கலான்ற மாதிரி அவரே ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த படத்தில் ரிலீவ் ஆகிக்கிறேன்னு ரிலீவ் ஆகிட்டார். அதுக்கு ஏகப்பட்ட குழப்பங்கள்லாம் நடந்துச்சுன்னு வச்சுங்களேன். ரிலீவ் ஆனது பிறகு அடுத்த டேரக்டர் யார் அப்படின்னா ரஜினிகாந்த் ஒரு பழக்கம் இருக்குது. என்ன பழக்கம் அப்படின்னா, ஒரு படம் ஓடிடுச்சுன்னா அந்த டேரக்டரை கூப்பிட்டு பாராட்டி ஒரு மாலையை போட்டு நல்ல கதைலாம் சொல்லுங்கள் நம்ம பண்ணுவோன்றார். எல்லா டேரக்டரும் இந்த ராஜ்குமார் பெரியசாமி கண்ணும் கொள்ளை எடுத்தால், பரியர் பெருமாள் பார்த்த உடனே மாரி செல்வராஜ், இப்படி எல்லா டேரக்டரும் யாராவது ஹிட் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், அவருக்கு பிடிச்சி போச்சு தான் டேரக்டரை கூப்பிட்டு பாராட்டி நல்ல பழக்கம். அவள் போகிறப்ப வீட்டுக்கு வாங்களேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நமக்கு ஒரு படம் பண்ணலாமே அப்படின்னு கேட்டுருவோம். அந்த மாதிரி லிஸ்ட் இருக்குது, ஒரு பெரிய லிஸ்ட்டு. அப்படி சமீபத்தில் எடுத்த லிஸ்ட்டு வந்து டான் படம் பார்த்த பிறகு ரஜினிகாந்த் வந்து இவரை வச்சு ஒரு படம் பண்ணணும்னு பிளான் பண்ணுறாரு. அப்பயே லைக்கா அந்த படத்தை தயாரிக்க சிவி சக்கரவர்த்தி டேரக்ட் பண்ண ரஜினிகாந்த் நடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த ப்ராஜெக்ட் ட்ராப் ஆயிடுச்சு. அது ட்ராப் ஆனது காரணம் ரஜினியே அவர் வந்து சிவி சக்கரவர்த்தி வேணாம், ஒரு சில ஆக்டிவிட்டிலாம் சரியில்லாமல் இருக்குங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்கிறாங்க. அப்போ அந்த படம் ட்ராப் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு சிவி சக்கரவர்த்தி என்ன பண்ணுறாருன்னா சிவகார்த்திகேயன் வச்சு ஒரு படம் பண்ணலான்னு போகிறார். சிவகார்த்திகேயன் வச்சு படம் பண்ணணும். சிவகார்த்திகேயனுக்கும் சிவி சக்கரவர்த்திக்கு 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க கூட ஒரு சின்ன ஒரு கிளாஸ் ஒன்று ஆகி அப்புறம் வேணான்ட்டு அந்த ஒரு தெலுங்கு படம் பண்ண போகிறார். தெலுங்கு படம் போகிறாரு, தெலுங்கில் தான் படம் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி அங்கே ப்ராசஸ்லாம் போயிட்டுருச்சு. அந்த படமும் தெலுங்கு படமும் ட்ராப் ஆயிடுச்சு. அதற்கு பிறகு திருப்பி வந்தோடனே பேஷன் ஸ்டுடியோன்னு ஒரு கம்பெனியில் சிவி சக்கரவர்த்தியும் சிவகார்த்திகேயன் சேர்ந்து படம் பண்ணுறதுக்காக ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது ஆல்ரெடி. திருப்பி அந்த படத்தை ஆரம்பிக்கலான்னு பார்க்குறப்ப அந்த சுதனுக்கு ஒரு ஃபினான்ஷியலாக உள்ள சிக்கல் இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த படம் அப்படியே டிலே ஆகிக்கிட்டே போகுது. இது இவருடைய கதை. இந்த பக்கம் அப்படியே வந்தீங்கன்னா இவர் சுந்தர்சி வெளியில் போனப்போ யார் இந்த படத்துக்கு டேரக்டர்னா இந்த மகாராஜன் படத்தினுடைய டேரக்டர் நித்திலன் சுவாமிநாதன், அப்புறம் அஸ்வந்த் மாரிமுத்து, இப்போ சமீபத்தில் வந்த நூல் படத்தினுடைய டேரக்டர் அஸ்வந்த் மாரிமுத்து, அப்புறம் ராம்குமார் பாலகிருஷ்ணன், அவர் வந்து இந்த பார்க்கிங் நேஷனல் அவார்ட்லாம் வாங்கினார். இந்த 3 டேரக்டருடைய பேர் அடிபடுது. 3 பேர்த்திட்டையுமே கதை கேட்டிருக்கிறாங்க. கதை கேட்டவுடனே ராம்குமார் பாலகிருஷ்ணனுடைய கதை வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ரஜினி தரப்பில், நான் சொல்கிறது ரஜினி தரப்பில் பிடிச்சி போச்சு. ஏன்னா நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கிறாரு. ஏன் பிடிச்சி போச்சுன்னா ஒரு காலேஜ் பேக்ட்ராப்பில் ஒரு ப்ரொஃபஸர் கதை ஒன்று, அந்த கதையை சிம்புவை வச்சு டான் பிக்சர்ஸ் தயாரிக்க படம் பூஜையெல்லாம் போட்டாங்க. பூஜையெல்லாம் போட்டுட்டு ஷூட்டிங் கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனிக்கு பிரச்சனை அப்படின்னு வந்ததுனால அந்த படம் அப்படியே ஹோட்டலில் போட்டப்பட்டது. அந்த படத்துடைய ஃபுல் பவுண்டட் ஸ்கிரிப்ட் இருக்குது. அந்த ஒரு கேரக்டரில் சில சேஞ்சஸ் மட்டும் பண்ணிவிட்டு ரஜினிகாந்தை வச்சு பண்ணிடலாங்கிற மாதிரி
இவர் ஐஸ்வர்யாவை பார்த்து பேசியிருக்காரு, சௌந்தர்யாவை பார்த்து பேசியிருக்காரு, ரஜினிகாந்த் பேசியிருக்காரு. இவர் தரப்பில் ஓகே சொல்லி கமல் தரப்புக்கு அனுப்புகிறாங்க. யாரை? ராம்குமார் பாலகிருஷ்ணன். 99% அவர் தான் டேரக்டருங்கிறது போன வாரத்தில் நம்ம விசாரிக்கிறப்ப கூட அவர் தாங்க டேரக்டரு, இப்போ அவர் தாங்க அந்த இதில் இருக்கிறாரு, கமிட்மெண்ட்டில் இருக்கிறாருங்கிறது போன வாரம் வந்த தகவல். இப்போ திடீர்னு சிபி சக்கரவர்த்தி எப்படி வந்தாருன்றப்ப தான் பெரிய ஆச்சரியமான தகவல், நிறைய ட்விஸ்ட்லாம் சொல்கிறாங்க. இப்போ அந்த கதையை ரஜினி ஓகே பண்ணி கமலுக்கு அமிச்சு, ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் வேண்டாம், இதை விட பெட்டரான ஒரு ஸ்டோரி பண்ணுவோம், ஒரு ஃபேண்டசி ஸ்டோரி பண்ணுவோம், இது ஒரு காலேஜ் பேக்ட்ராப்பில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்புலேருந்து இந்த கதையை கொஞ்சம் ஆஸ்குலேஷன்லேயே இருந்துருக்குறாங்க. அப்போ திருப்பி ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. சார், இந்த மாதிரி சிபி சக்கரவர்த்திட்ட ஒரு மாஸ் ஒரு கமர்ஷியல் சப்ஜெக்ட் ஒன்று இருக்குது, நீங்கள் கேளுங்க அப்படின்னு ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்லேருந்து திருப்பி சிபி சக்கரவர்த்தியை ரஜினிகாந்தை காம்ப்ரமைஸ் பண்ணி அனுப்பியிருக்காங்க. அவரும் கேட்ட பிறகு சரி ஓகே இந்த கதை பண்ணுவோங்கிற மாதிரி அவர் ஒரு ஆஃப் மைண்டில் வந்திருக்காரு. வந்ததுக்கு பிறகு தான் இப்போ 2 பேரும் பேசி இன்றைக்கி இந்த படத்தை 173 சிபி சக்கரவர்த்தி டைரக்ட் பண்ணுறாரு, அனிருத் மியூசிக் பண்ணுறாருங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுத்துருக்குறாங்க. இதுவுமே எவ்வளோ நாளைக்கு போகுங்கிறது கேள்விக்குறியாக தான் இருக்குது. மாறுதலுக்கு உட்பட்டது, கண்டிஷன்ஸ் அப்ளை. இந்த அறிவிப்பு படம் அப்படின்றதே வந்து எவ்வளோ நாள் ஓடுன்றது. ஆமாம், ஏன்னா இவர் ஒரு கமிட்மெண்ட்டில் இருக்கிறார். யாரு? நம்ம சிவி சக்கரவர்த்தி சிவகார்த்தியன் படம் பண்ணுறதுக்கு முன்னாடி கமிட்மெண்ட் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கின அட்வான்ஸ். இப்போ ராம்குமார் வெளியே வந்ததுக்கு சிக்கலுமே என்ன காரணம் அப்படின்னா, ராம்குமார் ஆல்ரெடி அங்கே பண்ணியிருந்தார். டான் பிக்சர்ஸ் பண்ணுறதுனால அங்கே வந்து அட்வான்ஸ் வாங்கியிருக்கிறாரு, டிஸ்கஷன் போயிருக்கிறாங்க, சிம்புக்கு அட்வான்ஸ் கொடுக்கப்பட்டது, பூஜை போடப்பட்டது, ஷூட்டிங்க்கு அவங்க பூனேக்கு கிளம்பிட்டாங்க. போனோம் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஷூட்டிங் போகிற பிளான்லாம் இருந்தது. அப்போ தான் அந்த படம் ட்ராப் ஆச்சு. அப்போ என்னென்னா அந்த செலவு பண்ண காசெல்லாம் கேட்குறாங்க, அந்த என்ஓசியெல்லாம் கேட்குறாங்க. இப்போ அதுவும் ஒரு சிக்கலுங்கிறாங்க. இப்போ எப்படின்னா ராம்குமார் பாலகிருஷ்ணன் வந்து இந்த ஸ்கிரிப்ட் இங்கே ரஜினிகாந்துக்கு பண்ணுறதா இருந்தது, ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா டான் பிக்சர்ஸில் என்ஓசி வாங்கணும். ஏன் டான் பிக்சர்ஸ் அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க, செலவு பண்ணியிருக்காங்க, அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் செலவுலாம் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய அமௌண்ட் கேட்குறாங்க, இல்லை நம்மளும் ஒரு சேர்ந்து ஒரு ப்ரொடியூசர் வரலான்ற மாதிரி அவங்க தரப்பில் சொல்கிறாங்க. இப்போ அந்த சிக்கலும் ராம்குமார் வெளியேறினதுக்கு முக்கிய காரணம்ங்கிறாங்க. அதே சிக்கல் தான் இவருக்கும் இருப்பேன். இவரும் ஆல்ரெடி ரொம்ப நாளைக்கு மேலே அட்வான்ஸ் வாங்கி கமிட் ஆகி ஒரு ப்ராஜெக்ட் இந்த பக்கம் போயிட்டு இருக்கு. இப்போ இவரும் இங்கே வர்றப்ப இந்த தரப்புலேருந்து என்ஓசி கொடுப்பாங்களா அப்படிங்கிறப்ப படத்தை ஒரு படம் சும்மா கூட இருப்பாங்க. ஒரு படம் கமிட் ஆனால் அவங்க வந்து கேட்குற டிமாண்ட் கேட்பாங்க. ஒரு டைட்டில் யாரும் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கலாம்னு வச்சுங்களேன், அந்த டைட்டில் வந்து ஒன்றுக்குமாக டைட்டில் இருக்கும். ஆனால் ஒரு பெரிய கம்பெனிக்கு அந்த படத்துக்கு அந்த டைட்டில் தேவைப்படுதுன்னா லட்சங்களில் கொடுத்து கூட அந்த டைட்டில் வாங்குவாங்க. அப்போ இது வரைக்கும் இருந்த ஸ்கிரிப்ட் அந்த பெரிய ப்ராஜெக்ட் போகுது, ரஜினிகாந்த் கம்பெனிக்கு, ரஜினிகாந்த் நடிக்கிறாரு, ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்க்கு போதுங்க, பெரிய அமௌண்ட் கேட்பாங்க. அப்போ பெரிய அமௌண்ட்டு கேட்குறப்ப அந்த பிரச்சனையும் முடியணும். இப்போ ராம்குமாருக்கு வந்து அதே பிரச்சனை தான் சிபி சக்கரவர்த்திக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு ஒரு பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சு இந்த படத்தை ஆரம்பிக்கிறாங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இவர் அட்லியோடைய அசிஸ்டண்ட் மர்சல் இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் உள்ளே வந்திருக்காரு. அடுத்து எப்படி மூவ் ஆக போகுதுங்கிறத பார்க்கணும். இப்போ இந்த ரஜினி படத்துடைய அறிவிப்பு ஒரு பக்கம் அப்படி இருக்கும்போது, பொங்கல் ரிலீஸ், ஜனநாயகன் சுக்குநூறாக உடைந்திருக்கிறது, அதை மீட்க தான் ஜனநாயகன் அப்படின்னு செங்கோட்டையன் சொல்லியிருக்கிறாரு. இப்போ இன்னொரு பக்கம் பராசக்தியோடைய ஆடியோ லான்ச்சு ஒன்று மலேசியாவில் நடந்தது. அந்த நிகழ்ச்சி தொலைக்காட்சியில் டெலிகாஸ்ட் ஆக போகுது 4ஆம் தேதி. இது ஆடியோ லான்ச்சு இங்கே சென்னையில் நடத்துகிறாங்க. இந்த ஆடியோ லான்ச்சு எப்படி, என்ன மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க? மலேசியாவில் நடந்த நிகழ்ச்சியை விட பராசக்தியோடைய ஆடியோ லான்ச்சு இன்னும் பரபரப்பை கூட்டுமா? இல்லை, பரபரப்புனா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் ஃபுட்டேஜ், 6 மணி நேரமோ 5 மணி நேரமோ ஆக்கியிருக்காங்க. ஜியில் போடுறாங்க. அது ப்ராப்பராக அதை எடிட் பண்ணி அதை வந்து ஃபுட்டேஜாகவே ரெடி பண்ணிட்டாங்க. இது அன்றைக்கி தான் நடக்குது. ஒன்றும் அவங்க வந்து அதை எடுத்துகிட்டு போய் எடிட் பண்ணி எப்போ போட போகிறாங்கங்கிறது தெரியல. ஒருவேளை லைவ் பண்ணுறாங்களா சன் டிவியில், பராசக்தி ஆடியோ லான்ச் சாய்ராம் காலேஜ் நடக்குது, லைவ் பண்ணுறாங்களான்னு தெரியல. பட் ரெண்டுமே ஒரே நேரத்தில் வர்றப்போ ரெண்டுக்குமே கெயின் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா சன் டிவிங்கிற ஒரு மெயினான சேனலாக இருந்தால் கூட இன்றைக்கி விஜய்க்குன்னு ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குது. அது வெளிநாட்டில் நடந்த நிகழ்ச்சி, யார் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற கியூரியாசிட்டி இருக்கும். அப்படிங்கும் போது அது ரெண்டும் எப்படி கிளாஸ் ஆக போகுது, யார் ஜனநாயகன் முந்துறாரா ஆடியோ லான்ச்சில், இல்லை பராசக்தி முந்துறாராங்கிறது தெரியல. இப்போதைக்கு ஜனநாயகன் தான் அது பெரிய ப்ரோமோலாம் பண்ணி இதெல்லாம் ஒரு சாங் கூட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இருக்குது. இவங்க அடுத்து என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. பராசக்தியோட ஆடியோ லான்ச் ஏதாவது ஒரு வித்தியாசங்கள் கையாளக்கூடிய விஷயங்கள் ஏதாவது வச்சுருக்காங்களா? ஏன்னா நம்ம வள்ளூர் கோட்டத்தில் அதுக்கான காட்சி அமைப்புகள்லாம் கொஞ்சம் வேறு ஒரு மாதிரியான ஒரு இமேஜில் கொண்டு போய் வச்சுருந்தாங்க. அந்த பழைய கால நினைவுகளை கொண்டு வருவதற்கான ஒரு விஷயங்கள்லாம் அதில் அடங்கியிருந்தது. அப்படி ஆடியோ லான்ச்லேயும் அது மாதிரியான ஏதாவது அம்சங்கள் இருக்கா? இப்போ நம்ம வள்ளூர் கோட்டத்தில் போட்ட அந்த வேர்ல்ட் ஆஃப் பராசக்திங்கிற அந்த ஈவெண்ட் வந்து இப்போ கோயம்புத்தூர், மதுரையில் போடுறாங்க. எல்லா ஊர்லேயும் இந்த மாதிரி போடுறாங்க. ஆடியோ லான்ச்சில் பெரிய நடிகர்கள் வருவாங்க, சிஎம் வர்றாரு, டெப்டி சிஎம் வர போகிறாருங்கிற ஒரு செய்திகள்லாம் பரப்பி விட்டாங்க. பட் அது எதுவுமே கிடையாது. இது சிவகார்த்திகன், சுதா கோங்கரா, டான் பிக்சர்ஸ், ஆகாஷ் பாஸ்கரன், அந்த படத்தில் ஒர்க் பண்ண க்ரூஸ் அந்த மாதிரியான வருவாங்க.
சிவகார்த்திகேயன் பேசுகிறது கண்டிப்பாக ஏதாவது ஒரு கண்டென்ட் ஆகும். கண்டிப்பாக சிவகார்த்திகேயனை சுற்றி நிறையா சர்ச்சைகள் போய்கிட்டு இருக்கு இப்போ. ஏன்னா அவர் வந்து துப்பாக்கியை வாங்கினார் விஜய்கிட்ட இருந்து. இல்லை, இப்போ விஜய்க்கு துரோகம் செய்கிறார் சிவகார்த்திகேயன் அப்படின்றத முன்னாடி கொஞ்சம் சொல்லிட்டு இருந்தாலும், இப்போ சமீப காலமாக அந்த படம் ரிலீஸ் அந்த தேதி ஃபிக்ஸ் ஆன உடனே வலைதளங்களில் அதிகமாக பேசப்படுற விஷயமா இருக்குது அது. இல்லை, முன்னாடி வந்து தனுஷ்க்கு துரோகம் பண்ணாருன்னாங்க, சிவகார்த்திகேயன் வந்து தனுஷ்க்கு துரோகம் பண்ணாருன்னாங்க. இப்போ விஜய்க்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்றாங்க. தனுஷ்க்கு துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிறதுல எந்த லாஜிக்குமே கிடையாது. முதல்ல சிவகார்த்திகேயன் வந்து ஒரு டிவி சேனலில் ஒர்க் பண்ணுறாரு. அப்போ பாண்டியராஜன் வந்து பசங்க பண்ணதுக்கு பிறகு சொந்தமாக ஒரு படம் பண்ணுறாரு, மெரினான்னு ஒரு படம் பண்ணுறாரு. அந்த படத்தை சொந்த படம் அவரை டைரக்ட் பண்ணி அவரை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு சின்ன பட்ஜெட்டில். அப்போ தான் அந்த வீடியோ கேமரா வந்த டைமில் அதில் படம் பண்ணுறாரு. புதுமுகம் ஹீரோ வேணும் அப்படின்னு அவர் தேடுறப்ப தான் இந்த டிவி ஆங்கரிங் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சிவகார்த்திகேயன் வர்றாரு. இந்த பையன் கரெக்டாக இருப்பாருன்னு இவரை ஃபிக்ஸ் பண்ணி அந்த படத்தை ஆல்மோஸ்ட் அவர் எடுத்து முடிச்சிட்டார். அப்போ தான் தனுஷோடைய பழக்கம் கிடைக்குது. ஒரு படத்தில் ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்காரு மெரினாவில். இந்த பக்கம் என்ன பண்ணார், திரின்னு ஒரு படம் வந்து இவர் ஒய்ஃப் பண்ணுறாங்க, இவர் நடிக்கிறார் தனுஷ். அந்த படத்தில் சிவா நீ வந்து என் கூட ஒரு காமெடி ரோல் பண்ணுங்க. ஆல்ரெடி இவர் ஹீரோவாக பண்ணிட்டார் மெரினாவில். அந்த படம் ரிலீஸ் ஆகி பெரிய போயிடுச்சு. அதுக்கு பிறகு இவர் காமெடி ரோலாக கொண்டு வர்றாரு. இதில் இந்த தனுஷ் வந்து இல்லை எங்கே வந்து இவரை உதவி பண்ணியிருக்காரு கைத்தூய். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிருக்காங்க. தனுஷ்க்கு வந்து சிவகார்த்திகேயன் துரோகம் பண்ணிட்டார், நன்றி கட்டவன்றாங்க. உண்மையில் நன்றி கூட்டவள் யார் அப்படின்னா பாண்டியராஜன் தான். டிவியில் இருந்தவரை சினிமாவுக்கு கொண்டு வந்தது பாண்டியராஜன் தான். ஹீரோவாக இருந்தவரை காமெடி நாக்குறது தனுஷ். அப்புறம் அதுக்கு பிறகு அதே கம்பெனியில் மெரினா ஓடினதுக்கு பிறகு சரி ஓகே இது ஹீரோ மெட்டீரியல் போல் இதை வச்சு நம்ம ஒரு படம் பண்ணுவோம்னு காக்கி சட்டை பண்ணுறாரு. அப்புறம் இன்னொரு படமும் எதிர்நீச்சல் பண்ணுறாங்க. 2-3 படம் அங்கே பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம் அந்த ஒன்றரை பாரில். இப்போ என்னாச்சுன்னா இது மாதிரி போச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே சிவகார்த்திகேயனுடைய வளர்ச்சி பெரிய வளர்ச்சியாக போகிறப்ப அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு போட்டி வரும்ல. நம்ம பார்த்து டிவியில் மைக்க பிடிச்சிட்டு இருந்த பையனுக்கு ஈக்குவலாக போகிறான் அப்படின்றப்போ அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு மோதல் வருது. 2 பேரும் தனித்தனியாக இருக்காங்க. அவங்க அவர் வேலையை அவர் பார்க்குறாரு. அப்போது ஒரு கட்டமைப்பு உருவாக்குறாங்க சிவகார்த்திகேயன் மேலே. சிவகார்த்திகேயன் வந்து தனுஷ்க்கு நன்றி கெட்டவர், தனுஷ் நன்றியை மறந்தவர் அப்படின்னா தனுஷ் சிவகார்த்திகேயன் வந்து ஒரு நாளும் தனுஷோடைய வாய்ப்புகளை தட்டி பறிக்கல. தனுஷனுடைய வளர்ச்சியும் இன்னைக்கு பெரிய வளர்ச்சி. இன்னைக்கு ஹிந்தி படம் போயிட்டார், ஹாலிவுட் படம் வரைக்கும் போயிட்டார். அப்போ இவர் இப்போ தான் தத்தி குத்தி தனித்தனியாக வந்துட்டு இருக்கார். அவருக்கு பின்னாடி ரஜினிகாந்த், அவருக்கு பின்னாடி இருக்கப்போ ரஜினிகாந்த்ன்ற ஒரு பெரிய மாசு இருந்துச்சு. அவங்க அப்பா ஒரு பெரிய டேரக்டர் இருந்தார். சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் எந்த பின்புலமும் இல்லாமல் தத்தி குத்தி வந்து இன்றைக்கி ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு வச்சுங்க. ஆனால் அவருக்கு போட்டி, இவருடைய வளர்ச்சியை இவர் தான் இங்கே ஃப்ளாக் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியான இங்கே சமூக வலைதளங்களில் ஒரு கூலிப்படைகள், போலி கூலிப்படைகள், ஒரு நரேட்டிவ் செட் பண்ணக்கூடிய ஒரு கும்பல் ஒன்று இருக்குது இங்கே. அந்த கும்பல் பணத்தை வாங்கிட்டு இதை வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க திருப்பி. இந்த ஜனநாயகன் பராசக்தியின் பிரச்சனை, ஜனநாயகன் பார்த்தீங்கன்னா ஓட விடாமல் பண்ணுறதுக்கு முதலமைச்சர் இது நைட் அண்ட் டே இதை வேலை பார்க்குறாரு, துணை முதலமைச்சர் இதை வேலை பார்க்குறாரு அப்படின்னு ஒட்டுமொத்தமாக ஒரு சினிமாவை வந்து ஒரு பெரிய அளவில் அரசாங்கம் முடக்கிறது மாதிரி. சிவகார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் தனுஷ்க்கு வந்து பிரச்சனை, சிவகார்த்திகேயன் வந்து தனுஷ்க்கு நன்றி மறந்துட்டாரு. இப்படி ஒவ்வொரு கதைகளையாக கட்டுக்கதைகளாக கட்டி விடுறது. சமீபத்தில் உதாரணத்துக்கு ஒரு சாம்பிள் சொல்கிறேன். தனுஷ் நடித்த கடைசியாக வந்த 2-3 படம் ஓடல, ஹிந்தி படமும் ஓடல, இட்லி கடையும் ஓடல, குபேரானோ தெலுங்கு படம் அந்த படம் ஓடல. தொடர்ந்து ஒரு 3 படம் தோல்வி படம். என்ன சொல்கிறாங்க, என்ன செய்தி கலப்புறாங்க அப்படின்னா, முதல்ல வந்து 50 கோடி ரூபா வாங்கினாரு, இப்போ 65 கோடி ரூபா சம்பளம் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அப்படின்றாங்க. உண்மை சொல்லப்போனால் தனுஷ் அன்பு சீலனுக்காக ஒரு படம் பண்ணதுனால ஒரு பிளான் பண்ணி 1 வருஷத்துக்கு மேலே அட்வான்ஸ் கொடுத்து அமரன் படம் டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமியும் தனுஷும் பண்ணுற மாதிரி இருந்து அந்த படத்தை வந்து ஆரம்பிக்கப்பட்டு இவங்க பெரிய பட்ஜெட்டாக போகுது. தனுஷுக்கு சமீபத்தில் 2-3 படங்கள் சரியாக போகலை. இந்த பட்ஜெட்டில் படம் எடுத்தால் காசு எடுக்க முடியாது, ஒரு ஃபைனான்சியராக அந்த படத்துலேருந்து வெளியே வந்துட்டார். இப்போ அடுத்த ப்ரொடியூசர் இல்லாமல் அடுத்தடுத்த ப்ரொடியூசரில் மூவ் ஆகிட்டு இருக்காங்க. இதுதான் எதார்த்தம். ஆனால் இங்கே என்ன பரப்பப்படுதுன்னா 65 கோடி ரூபா கேட்குறாரு, 70 கோடி ரூபா கேட்குறாரு. எப்படி 3 படம் தோல்வி படத்துக்கு பிறகு 65 கோடி ரூபா கொடுப்பாங்க? அப்போ இங்கே ஒரு நரேஷனை செட் பண்ணக்கூடிய வேலையை, சம்பளம் கொண்டு ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய வேலையை ஒரு குரூப்பு இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. அதான் அந்த குரூப்பு தான் சிவகார்த்திகேயனை வந்து டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பராசக்தி பார்த்தீங்கன்னாங்க, பராசக்தியில் வந்து சிவகார்த்திகேயன் தாங்க அதுக்கு முக்கிய காரணம். சிவகார்த்திகேயன் அங்கே ஒரு நடிகர், அது தயாரிப்பாளர், டிஸ்ட்ரிபியூட்டரு, ஓடிடி பிஸ்னஸ்ஸு, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல், இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த படத்தை எப்போ ரிலீஸ் பண்ணணும்னு வேணும் முயற்சி பண்ணுவாங்க. இப்போ சிவகார்த்திகேயன் போய் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க விஜயோட சொன்னால் அந்த கம்பெனி ஒத்துக்குருவாங்களா? அப்போ சிவகார்த்திகேயனை காலி பண்ணும். பேசிக் லாஜிக் இருக்குது அவங்கள்ட்ட. இப்போ இந்த படத்தை போய் சிவகார்த்திகேயன் சொல்கிறார், சார் விஜய் கூட போட்டியாக வேணாம் சார், எனக்கு பிரச்சனை வரும் சார், நீங்கள் படத்தை மாற்றி வைங்க சார் சிவகார்த்திகேயன் சொன்னார்னா அந்த நிறுவனம் ஒத்துக்கணுமா? எப்போ காசு வாங்க நடிச்சா எப்போ ரிலீஸ் பண்ணணும் எங்களுக்கு தெரியணும்பாங்க. அப்போ இது கூட பேசிக் இல்லாமல் சிவகார்த்திகேயன் தான் எல்லாத்துக்கும் காரணம். ஒரு நடிகர், ஒரு தயாரிப்பு, அது பெரிய தயாரிப்பாளர், பெரிய பேக்ரவுண்ட் உள்ள தயாரிப்பாளர், அவர் எப்படி இவரை கண்ட்ரோல் பண்ண முடியும்? அப்போ இங்கே எல்லாமே ஒரு நரேஷன் செட் பண்ணக்கூடிய வேலை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. நன்றி சார்.